பொண்டாட்டியே பாத்துக்காதவருங்க. அவரு பெண்ணை பத்தி பேச என்னங்க யோகிதை இருக்கு? அவரு பொண்டாட்டிய அவரு முதல் பாத்துக்கினாரா? அவர் பெத்த புள்ளைங்களை 27 வருஷம் ஒரு பெண்ணோட குடும்பம் நடத்திட்டு அந்த பெண்ணை விட்டுட்டு இன்னொருத்தையோட வாழற அவனுக்கு இந்த நாட்டு முதலமைச்சர் ஆக்கிறதுக்கு என்ன தகுதி இருக்குங்க? நாங்க பெண்கள்லாம் இருக்கோங்க. என் அண்ணன் தளபதிக்கு தாங்க முதலமைச்சர்னா அவருக்கு மட்டும்தாங்க தகுதி. அவரை தலைவரா பெற்றதுக்கே நான் பெருமைப்படுறேங்க நாங்க. ஆனா இன்னைக்கு எல்லா துறையிலையும் நாங்க காலை வச்சு இன்னைக்கு IAS IPS கூட போறாங்கன்னு சொன்னா அந்த படிப்பை கொடுக்குதுங்க. அழியாத சொத்து கல்விங்க. அந்த கல்வியை கொடுக்குற என் தலைவனை விட்டுட்டாங்க. தற்கூரிக்கு ஓட்டு போடுவோம் பெண்களை. அவன் அதை வச்சு கேட்குறீங்க பாருங்க. பொண்டாட்டியை காப்பாற்றாதவன், தன்னோட குடும்ப அவமானத்தை பற்றி காப்பாற்றாதவன், அப்பா அம்மா கிட்ட பேசாதவன் அடுத்தவங்களோட கஷ்டத்தை எப்படிங்க புரிஞ்சுப்பாரு விஜய்? எங்கள் பசங்க 2 பேருமே விஜய் ரசிகருங்க. என் பொண்ணு MBA படிச்சிருக்கு, BA நடிகை. என் பொண்ணு சொல்லுது, இவன் ரசிகரா இருந்தேன்றது நான் அவமானமா நினைக்கிறமானுதுங்க. என் பொண்ணு அப்பேற்பட்ட தற்குறிங்க அவன்.